லக்ஷ்மி அம்மாவும் அவங்க கணவரும் அவங்களோட அழகான காதல் கதைய குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. கோலம் போட வரும்போது ஆரம்பிச்ச அந்த காதல் 2 வருஷம் கழிச்சு தான் வார்த்தையா வெளிப்பட்டிருக்கு. ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதே காதலோட இருக்கிற அவங்கள பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் சோழனும் நிலாவும் டீ குடிக்க போன இடத்துல ரொம்பவே கியூட்டா பேசிக்கிறாங்க. நிலா சோழனுக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியமே இல்லையேன்னு கேவலமா நினைக்கிறதா சோழன் வருத்தப்படுறாரு. ஆனா நிலா மனுஷன் லட்சியம் இல்லாம எப்படி இருக்க முடியும்னு கேக்குறது சோழனை யோசிக்க வைக்குது. அதுக்கப்புறம் சோழன் நிலாவை ஏங்க ஏங்கன்னு கூப்பிடாம நிலான்னு பேர் சொல்லி கூப்பிட சொல்லி வற்புறுத்துறாரு. நிலான்னு அவர் கூப்பிடும்போது வர்ற அந்த வெக்கமும் சிரிப்பும் சீனுக்கே ஒரு தனி அழகு. ஆனா இந்த சந்தோஷம் நீடிக்கல. பீகார்ல இருந்து சந்தாவை தேடி அவங்க குடும்பத்து ஆளுங்க வர்றாங்கன்ற செய்தி கிடைக்குது. அவங்க வந்தா பெரிய பிரச்சனையாகும்னு தெரிஞ்ச சேரன் உடனே அனீஷையும் சந்தாவையும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்றாரு. நாங்க அவங்கள சமாளிச்சுக்கிறோம், நீங்க இங்க இருக்க வேண்டான்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. சந்தா பயந்துட்டே கிளம்புறா. பீகார்ல இருந்து வர்றவங்க சேரன் கிட்ட சண்டைக்கு வருவாங்களா? சந்தாவை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? சேரன் இந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறாரு? இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.